டாக்டர், ஒரு இன்ஜினியர், இவங்களுக்கெல்லாம் விஞ்ஞானி, இவங்களுக்கெல்லாம் ஏன் சாமி வர மாட்டேங்குது? ஆனால் சாமி பக்தி இல்லையா? அப்படி கிடையாது. நாம் எந்த நாட்டில் எந்த மண்ணில் இருக்கோம்னா இங்கே ராக்கெட்டை ஏவறதுக்கு முன்னாடி கூட பூஜை பண்ணுறோம். அப்போ சாமி நம்பிக்கை இருக்குது. இப்போ அதை ஒரு தொழிலாக வச்சு, அது ஒரு சம்பாத்தியமாக வச்சுக்கிட்டு மனதுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கான வருமானம் வர்றது தப்பே கிடையாது. ஒரு டாக்டர், ஒரு கவுன்சிலர் செய்கிற வேலை. ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வராங்க, அவங்களுக்கு தைரியம் சொல்கிறோம், ஊக்கம் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஊக்கம் கொடுக்கறதோடு நிறுத்திட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லை. விபூதி பூசினால் மட்டுமே ஒரு நோய் தீந்துரும் அப்படின்னா, இன்னைக்கு மதங்கள் எல்லாம் கடந்து நிறைய இடங்கள்ல சாமியார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சார்ந்த நிறைய மருத்துவமனைகளும் இந்த நாட்டில் இயங்குது, உலகம் முழுக்க இயங்குது. இப்போ அந்த ஒரு சாமியார், ஒரு என்டைட்டி, அவங்க கொடுக்கக்கூடிய விபூதியினாலையும் தாயத்தினாலையும் நோய் குணமாயிடும்னா அவங்களே ஏன் மருத்துவமனை நடத்தணுன்ற ஒரு கேள்வி வரும். விபூதியே கொடுத்து சரி பண்ணிடலாமே. ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் விபூதி, இன்னொருத்தருக்கு 3 ஸ்பூன் விபூதி. நோயின் அளவை பொறுத்து அது மாறலாமே. இது நான் கிண்டலுக்காக சொல்லலை, விமர்சனத்துக்காக சொல்லலை. இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, இந்த சித்தாந்தங்கள் அந்த கைட்லைன்ஸ் மாதிரி. அந்த கைட்லைனை நாம எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் வாழ்க்கை. நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி அதை கையாளுறேன்னா, இது ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்தது. காட் ஃபியரிங் ஆகி, காட் லவ்விங் ஆகி, தென் ஒரு சாமி கும்பிடலைன்னா கூட அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது ஒரு ஸ்டேஜ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுறதுக்கு காரணம், இன்னைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர்ல பல பேர் ஏமாற்றப்பட்டுட்டு இருக்காங்க, எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருக்காங்க. தன்னோட கஷ்ட நிலைக்காக ஒரு விடுவு காலம் வரும்னு சொல்லி போய் அங்கே இன்னும் கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறதுவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு சுத்தம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, டான்ஜிபிளாக ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே நம்பிக்கை தான். அவர் கேட்ட மாதிரி கிருஷ்ணன் இருந்தாரா, ராமர் இருந்தாரா, கிரைஸ்ட் இருந்தாரா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம கேட்குறோம். இது எதுக்குமே நமக்கு இதுதான் திஸ் இஸ் வாட்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது.